இங்க இந்த நர்ஸ் பொண்ணு ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்றா. அப்போ வந்து அந்த அட்டென்ட் பண்ற பேஷண்ட்டுக்கு வந்து இவன் மேல ரொம்ப லவ் வந்தது. அந்த பையன் இந்த லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. இவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இவன் வந்து என்னன்னா ஒரு ஐடியா சொல்றேன், நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து உங்க சித்தப்பா கிட்ட பேச சொல்ல அவனை அப்படின்றா. இவனும் உடனே சொல்லிடுறா. மறுநாள் அவனும் என்ன பண்றான்னா திடீர்னு கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து உட்காந்துடுறான். இவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்து உட்காந்தது. அப்புறம் அவங்க சித்தப்பா வந்து என்ன வேலை பண்ற அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரிப்பா நீ போயிட்டு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் என்னடா இவன் எப்படி இருக்கிறான்னு இவன் திடீர்னு என்ன பண்றான்னா ஃபேஷனா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா உங்க வீட்டுல ஏசி இல்லையா, ஃபேன் இல்லையா, டேபிள் ஃபேன் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறான். அந்த வாழைப்பழத்தை போடும்போது கூட மூஞ்சி ஒரு மாதிரி சுழிச்சுன்னு போடுறான். அவங்க அப்பா சாணி அள்ளிட்டு இருக்காரு. அதை பார்த்து உடனே என்ன இந்த சீன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு போயிடுறா. அப்புறம் இவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். மனசு உடைஞ்சு போனது என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா பேசுறாரு. அந்த பொண்ணு ஆக்டிங் பண்ணதெல்லாம் சரிப்பா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இவன் உடனே கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ப்ரேயர் பண்ணதும் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிது. ஒன்று என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை மீட் பண்ணி எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிச்சு, நம்ம 2 பேர் சேர்ந்து போகலான்னு பார்த்தா ஆனால் நீ தான் ஒத்துக்கல, சரி விடு அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனும் போயிடுறான். போன உடனே இவள் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறா. இவளுக்கு இப்போ தான் அவன் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபீலிங் வந்து என்னடா இது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதே நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, அவன் என்னவோ ஒரு உண்மையிலே அவன் உண்மையாக ரொம்ப நல்லவன், ஆனால் நீ தான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா, மரியாதையாக போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், மறுநாள் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதும் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், டெய்லி காலையில் கூட நீ சர்ச்சுக்கு மட்டும் வருவியா அப்படின்னு கேட்குறா. இவனும் அதுக்கு என்ன பண்ணிடுறான், சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க.